முகமது ஷஹீத் இப்னு ஷேக் அப்படிங்கிறவங்க தேவிப்பட்டினத்திலிருந்து கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அல் குர்ஆன் 3:93 வசனத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் மீது தாங்களாகவே ஹலாலை ஹராமாக்கி கொண்டார்கள் என்று வருகிறது. 66வது அத்தியாயம் முதல் வசனத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க கூடாது என்று நபி அவர்களை அல்லாஹ் எச்சரித்ததாக வருகிறது. ரெண்டும் முரண்பாடாக இருக்கிறது, இது என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் தரவும் சொல்லி கேட்குறாங்க. இது முரண்பாடானது இல்லை. ஏன்னா அந்த வசனத்திலேயே அதுக்கான பதிலும் வந்துருச்சு. அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை ஹராமாக்க கூடாது, இது சட்டம். லிமத்து ஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் ஹலாலாக்கினது நீங்க எப்படி ஹராமாக்குனீங்க நபிகளை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விவகாரத்தில் என்ன வருதுன்னா, குல்லு தொகாமி கான ஹில்லல்லி பனி இஸ்ராயீல, பனு இஸ்ரவேலர்களுக்கு எல்லாமே ஹலாலாக இருந்தது. இல்லாம ஹர்ரம இஸ்ராயீலு அலா நப்சிஹி, இஸ்ராயல்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பேர் இஸ்ராயில். இஸ்ராயில் தனக்குத்தானே எதை ஹராமாக்கி கொண்டாரோ அதை தவிர மற்ற எல்லாமே பனு இஸ்ரவேலருக்கு ஹலால் தான். கபில அன்து நஸ்ஸல தௌராத், தௌராத் வேதம் அருளப்படுவதற்கு முன்பு. இப்ப இதுல என்ன அது என்ன செய்தி வந்துருச்சுன்னா, தௌராத் வேதம் வரல, வழிகாட்டுதல் வரல. வழிகாட்டுதல் வர்றதுக்கு முன்னாடி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் ஹராமாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதை தவிர இங்க என்ன வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் ஹலாலாக்கினது ஹராமாக்கல. ஒரு விஷயம் குறித்து எந்த செய்தியும் சொல்லப்படவே இல்லை. இது சம்பந்தமான வழிகாட்டுதலே வராத ஒரு கட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுற மாதிரி அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப ஒரு காரியத்தை ஏற்கிறார்கள், ஒரு காரியத்தை மறுக்கிறார்கள் என்றால் இதை எப்படி அல்லாஹ் குற்றம் பிடிப்பான்? ஆனா இங்க ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல வரும், அப்படி வரல. தேன ஹலால்னு அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் இப்ப ஹராம்னு சொல்றாங்க. நான் ஹலால்னு சொன்னதை நீ எப்படி ஹராமாக்குவேன்ற கேள்வி வருது. ஆனா அங்க அல்லாஹ் ஹலால்னு சொன்னதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஹராம்னு சொல்லல. அல்லாஹ் அது சம்பந்தமா ஒண்ணுமே சொல்லல். அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் கபில அன்து நஸ்ஸல தௌராத் வேதமே வரல. வேதம் வரலப்படுறதுக்கு முன்னாடி உள்ள விஷயம். அப்ப சொல்லப்படுவதற்கு முன்பர் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா அந்த முடிவுக்கு எல்லாருக்கும் அதுக்கான அந்த முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு சான்ஸ் இருக்குது. இன்னைக்குமே எடுத்துக்கங்களேன், ஒரு விஷயம் குறித்து உங்களுக்கு ஒன்றும் சொல்லப்படலைன்னா என்ன அர்த்தம்? அது உங்களுடைய விருப்பம்னு அர்த்தம். ஒரு விஷயம் குறித்து ஒண்ணுமே சொல்லப்படாம விடப்பட்டிருக்கு அப்படின்னா மறதியால் விடப்பட்டதா பொருள் அல்ல, தெரியாம விட்டுட்டாங்க என்னன்னு சொல்லாம அப்படி பொருள் அல்ல. இதுல நீ விரும்பினதை செஞ்சுக்கன்னு அர்த்தம். அல் ஹலாலு பையினும் அல் ஹராமு பையினும், ஹலால் ஹராம்னா தெரிவானது. ஒமா சக்கத்தா அன்ஹு அஃபுன், எது ஒன்றும் சொல்லாம விடப்பட்டிருக்கிறதோ அது உங்களுக்கு சாய்ஸ்னு அர்த்தம். அந்த சாய்ஸை தான் பயன்படுத்தி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்களே தவிர அதை அல்லாஹ் ஹலாலாக்கினதை ஒன்று ஹராமாக்கினாங்க என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படலை, எந்த நபிமார்களுக்கும். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அல்லாஹ் ஹலால்னு சொன்னதுதான் ஹலால், அல்லாஹ் ஹராம் என்று சொன்னதுதான் ஹராம். அதை மாற்றுகிற அதிகாரத்தை ஒரு கட்டத்திலும் ஒரு காலத்திலும் அல்லாஹ் யாருக்கும் பங்கு வச்சு கொடுக்கல என்பதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும்.